பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 18:16 வசனம். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். பிரியமான தேவச்சனமே, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக தடவை நம்மளை தூக்கி விட்டு இருக்கிறார். ஏன் இந்த நிமிஷம் கூட ஏசப்பா நம்மளை தூக்கி விடுகிற நல்ல தகப்பனாய் நமக்குள்ள காணப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேலையில எத்தனை பேர் மத்தியில நீங்க விழுந்திருக்கலாம், ஒரு ஆபத்துல இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கப்பட்டு இருக்கலாம், யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத சூழ்நிலையா காணப்படலாம், பார்த்தும் உங்களை பார்க்காமல் போயிருக்கலாம், ஏன் உறவு சொந்தம் பந்தம் யாராவோ இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ எவ்வளவு தூரத்துல எவ்வளவு ஒரு ஆழத்துல எவ்வளவு ஒரு பள்ளத்துல நீ விழுந்திருந்தாலும் நான் உன்னை நிச்சயமா தூக்கி விடுகிற தேவன், உன்னை நிச்சயமா நான் காப்பாத்துகிற தேவன், நிச்சயமாக உன்னுடைய ஆழத்திலிருந்து நான் உன்னை தூக்கி உன் தலையை நிமிர செய்வேன். நீ எதை குறித்த கவலைப்படாத, எதை குறித்து சோர்ந்து போகாத, உன்னை தூக்கி உன்னை சுமக்க நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆழத்துல விழுந்திருக்கீங்களா, ஏதோ ஒரு மன கஷ்டத்துல விழுந்திருக்கீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனையில விழுந்திருக்கீங்களா, அநேக ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல விழுந்திருக்கீங்களா, வியாதினால நீங்க விழுந்து பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, கலங்காத, பயப்படாத, உன்னை நான் என் கரத்தினால் உன்னை தூக்கி உயரத்துல நான் உன்னை வைத்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டி உன்னை நான் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நிச்சயமாகவே இந்த வாக்குதத்த வார்த்தையை விசுவாசிங்க. தேவன் வாக்கு கொடுக்கிற வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. அந்த வாக்குதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் எவ்வளவு தூரமா நமக்கு முன்பாக இருந்தாலும் நம்ம ஒரு பிரச்சனை நம்மொழுது, ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் நம் பாவியா இருக்கிறோம், ஆனா நம்ம மன கசந்து அழுந்து மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு ஒரு ஆழத்துல இருந்தாலும் கர்த்தர் அவருடைய கரத்தினால் தூக்கி நம்மளை கழுவி நம்மளை உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறவராயிருக்கிறார். அந்த தேவனை விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் கரம் பிடித்து உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை உயரத்துக்கு தூக்கி அப்பா நீங்கள் சுமக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் எந்தெந்த ஆண்டவரே பாதாளத்திலையும் கவலையோடு கண்ணீரோடு அநேக வேதனையோடு கீழே விழுந்திருக்கலாம்ப்பா, உறவுகள் சொந்தம் பந்தம் எல்லாருமே பார்த்தும் பார்க்காதது போல ஆண்டவரே சப்பா கடந்து போயிருக்கலாம். ஆனா என் தேவன் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை மறவாமல் ஆண்டவரே கரம் பிடித்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தூக்கி சுமந்து ஆறுதல் படுத்தி உயரத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டு தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஆண்டவரே ராஜா, இவைகளை நினைவு கூற பயத்தோடு போகிற ஆண்டவரே, அநேக பாதாளத்துல ஐயோ என்னால என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளையும் கரம் பிடித்து தூக்கி பெற்ற தாய் தகப்பனுடைய கரங்களை பிடித்து பிள்ளைகளுடைய ஸ்கூல் எஜுகேஷனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்துல கேட்கிற கர்த்தாவே. அப்படியே அவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, இன்று ஆண்டவரே கடந்து போகிற பயணங்கள், எந்தெந்த பயணங்கள் கடந்து போறார்களோ உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. எல்லா நன்மை கிருபையும் தொடரட்டும். உயரத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி எங்களுக்காக வந்து மீட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன் உங்களோட இருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.